ஷிகான் அவர்களோட உடம்புல கருவி ஒண்ணு பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னும், அதன் மூலியமா தான் இனிமேலு அவருக்கு மருந்துகள் கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிற தகவல சமீபத்தில அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அவரு ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையுமே அவரு சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல கராத்தே மாஸ்டரான ஷிகான் குசனி அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, அவருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி இப்ப அதிதீவிர சிகிச்சைகள் அவருக்கு போய்க்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அன்னன்னைக்கு அவருக்கு என்ன சிகிச்சை நடக்குது, எப்படி அவர் உடல்நிலை இருக்கு அப்படிங்கிறத பதிவிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில சமீபத்தில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட உடம்புல ஒரு கருவி ஒண்ணு சொருவப்பட்டிருக்கு. அதாவது ஒரு குழாய் ஒண்ணு சொருவப்பட்டிருக்கு. அந்த ஒரு குழாய் அப்படிங்கிறது அவரோட இதயத்துக்கு பக்கத்தில போற மாரி சொருவப்பட்டிருக்கு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் கொடுக்க போற பவர்ஃபுல் மருந்துகள் எல்லாமே நேரடியா உள்ள போகுறதுக்கு இவரோட உடல்நிலை ஒத்துக்கல. அதனால டாக்டர்ஸ் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு குழாய் ஒண்ணு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கொடுக்க போற மருந்துகள், மாத்திரைகள், இது மட்டும் இல்லாம சாப்பாடெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த குழாய் வழியா தான் போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு குழாய் போடுறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது என்ன அப்படின்னா, ரத்தம் எடுக்கிறது தான். அவரோட உடம்புல அதுவும் குறிப்பா கையில ரத்தம் எடுப்பாங்க இல்லையா? அது அவருக்கு சுத்தமா முடியல. நரம்புகள்லாம் சரியா தெரிய ஆரம்பிக்கல. இந்த ஒரு காரணத்தினால தான் அவருக்கு குழாய் ஒண்ணு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதயத்துக்கு பக்கத்தில போற இந்த ஒரு குழாயின் மூலியமா இதுக்கப்புறம் அநேகமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் அவரு இந்த ஒரு விஷயத்த நான் ஏன் பதிவிட்டிருக்கேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்துட்டு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். இதனால நெறைய வலி வரும். நெறைய வலி அனுபவிப்போம் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆரம்பத்தில ஒரு 1 மணி நேரம் எனக்கு உடல்நிலை முடியாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த குழாய் வச்சிருக்க மாரியே எனக்கு தெரியல. நான் ரொம்ப நார்மலா இருக்கேன். எனக்கு எப்பவும் போல தான் இருக்கு அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட ஷிகான் அவர்கள் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ட ரொம்பவே ஒரு போல்டா தான் எதிர்கொண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவருக்கு கொடுக்க போற மருந்து மாத்திரைகள் எல்லாருமே இந்த ஒரு குழாய் வழியா தான் போகுது அப்படிங்கிறதையும் அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் கார்த்தி அவர்கள் தானாகாரன் டைரக்டர் தமிழ் அவர்களோட இயக்கத்துல அடுத்ததாக ஒரு படம் பண்ண போறாரு. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கடல்ல எடுக்கப்பட போகுது. கப்பல் சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு படத்துல ஆக்டர் வடிவேலு அவர்கள் கார்த்தியோட இணையிறாரு. வடிவேலும் கார்த்தியும் இணைஞ்சு நடிக்க போற முதல் படம் இந்த படம். ஸோ இதனாலேயே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துல யாரு ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட்ட கூடிய சீக்கிரம் சொல்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில சமீபத்தில இந்த படத்தோட ஹீரோயின் யாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் தான் இந்த படத்துல கார்த்திக்கு ஜோடியா பண்ண போறாங்களாமா. இதற்கு முன்னாடி தமிழ்ல சிவகார்த்திகேயனோட ஹீரோ சிம்புவோட மாநாடு போன்ற படங்கள் நடிச்சிருக்காங்க. மாநாடு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் அவங்க தமிழ்ல பண்ணல. ஸோ தமிழ்ல பண்ண போற இந்த ஒரு படம் மறுபடியும் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சு, தமிழ் இண்டஸ்ட்ரியிலயுமே அவங்க அநேகமான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரசிகர்களோட ஆசையா மாறியிருக்கு. கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் மலையாளத்துல மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ். அதே மாரியே தமிழ்லயும் வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.